Studio Buck. வணக்கம் எஃப்எக்ஸ் மணி. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பல்க் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு கூடவே பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் தெரியும். வணக்கம். இப்போ எஸ்எம்எஸ் எப்படி சென்ட் பண்ணாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா websms.studiobook.in அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ புக். இதுதான் பாஸ்வேர்டும். இங்க இருக்கிற நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கங்க. BUTD777 கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எஸ்எம்எஸ் பேனல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் நேம் அப்படிங்கிறது வந்து என்னோட கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து இப்போ என்னோட கம்பெனி நேம் ஸ்டுடியோ புக்குன்னு, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா ST புக் அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட். நீங்கள் 160 கேரக்டர் வரைக்கும் ஒன் மெசேஜ் கவுண்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னு கொடுக்குறேன். TST கொடுத்துட்டு பார் மணி இங்கே டைப் பண்ணும்போது இங்கே கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் எடுத்துருக்குன்னு பாருங்கள். இங்கே 160 கேரக்டர் வரைக்கும் ஒன் மெசேஜ் கவுண்ட் ஆகும் உங்களுக்கு. கீழே வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இன்னொரு செல் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த எஸ்எம்எஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக போகணும்னா இங்கே சென்டாக கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஷெடியூல் போட்டு பண்ணிடணும் அப்படின்னா இப்போ ஒரு 2 days கழிஞ்சு போகணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம ஷெடியூல் கிளிக் பண்ணிக்கலாம். என்னமா டைமிங்கில் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் கொடுக்குறேன். இதோட டெஸ்ட் எஸ்எம்எஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ எஸ்எம்எஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சென்ட் கொடுக்குறேன். டெஸ்ட் பார் எஃப்எக்ஸ் மணி போட்டு இந்த 2 செல் நம்பர் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மொபைலில் காமிக்கிறேன். எஸ்எம்எஸ் வச்சு பாருங்க. 2 செல் நம்பருக்கும் சிம் 2க்கும் சிம் 1க்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். பேக் வந்துடுறேன். இது வந்து குயிக் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல் அப்லோடில் நான் எக்ஸல் சீட்டில் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல A அப்படிங்கிற காலத்தில் வந்து எக்ஸல் சீட்டில் நேம், Bங்கிற காலத்தில் மொபைல் நம்பர், Cங்கிற காலத்தில் யுவர் பெண்டிங் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். Dல வந்து பார்த்தீங்கன்னா பை போட்டு கிட்லி பே எஸ் ஜூன் எஸ் பாசிபிள் டு எஃப்எக்ஸ் மணி அப்படின்ட்டு நம்மளோட கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி. இப்போ இவர் எஃப்எக்ஸ் மணி, இவர் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை கேரக்டர் வேணால் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னா இப்போ இவரோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபா தரணும் எனக்கு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணிட்டு இந்த நம்மளோட எஸ்எம்எஸ்ல ஃபைல் அப்லோட் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். அந்த சேவ் பண்ண எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்றேன். இந்த இடத்துல கஸ்டமைஸ்ல போயிட்டு சூஸ் ஃபைல் போயிட்டு புக் 1 அப்படின்னு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நேம் அப்படி கரெக்டாக வந்துருச்சு, மொபைல் நம்பருக்கு கரெக்டாக வந்துருச்சு, ஒரு பெண்டிங் பேலன்சஸ். இது வந்து நம்ம எஸ்எம்எஸோட பேனலில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சென்ட்ரைடில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் போட்டுட்டு டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் கொடுத்துட்றேன். மாடியூல் டபுள் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் அமௌண்ட் பேலன்ஸ் பெண்டிங் பேலன்ஸ் கொடுத்துட்றேன். டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். பெண்டிங் பேலன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மாடியூல் டபுள் ஸ்பேஸ் கொடுக்குறேன். பை கொடுத்துட்றேன். டபுள் ஸ்பேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பை கொடுத்துட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல கொடுக்க வேணாம். கொடுத்துட்டு இங்கே ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க மொபைல் நம்பர் கரெக்டாக வந்துச்சு. உங்களுக்கு எப்படி எஸ்எம்எஸ் போகும்னா
டியர் எஃபெக்ட்ஸ் பண்ணி யுவர் பெண்டிங் பேலன்ஸ் 1350 வரைக்கும் கிளிக் பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் போயிடும். இது மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மெசேஜ் தான் கவுண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. மெசேஜ் கம்மிங்கிறதுனால எஸ்எம்எஸ் கொடுக்குறேன். இப்போ சென்ட் ஆயிடுச்சு. இங்கே எப்படி எஸ்எம்எஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். இது தெரியுதுங்க, டியர் ஸ்டுடியோ புக் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கலாம் உங்களுக்கு. இது ஸ்கூல் காலேஜுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீட்டில் நம்பர் மட்டும் லைனாக உங்களுக்கு கொடுத்துட்டு, இப்போ ஒரு 1000 நம்பர் எக்ஸாம்பிள் இருக்குன்னா 1000 நம்பருக்கு ஒட்டுக்காக அனுப்பிச்சிக்கலாம். ஃபைல் அப்லோட் பண்ணுற நம்பரை இந்த இடத்துல வந்து சேம் என்ன கண்டென்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணால் சேம் இதே மாதிரி உங்களுக்கு சென்ட் ஆகிடும். உங்களுக்கு சென்ட் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் யூனிக் கோட் எஸ்எம்எஸ் சொல்லிட்டு இருக்கு. யூனிக் கோட் எஸ்எம்எஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது லாங்குவேஜ் பிரகாரம் அனுப்பிச்சிக்கலாம். இது தங்கில்ஸ் இருக்கிறதுனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்குது. நான் இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்த உடனே அது அப்படியே தமிழில் மாறும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸியாக அனுப்பிச்சிக்கலாம். மற்ற லாங்குவேஜ் பொறுத்தளவு 70 கேரக்டர் வந்து 1 மெசேஜ் கவுண்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு மலையாளத்தில் வேணும் அப்படின்னா மலையாளத்தில் கூட டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோட டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டிங்கன்னா மலையாளத்தில் டைப் ஆகும். ஹிந்தியில் வேணா ஹிந்தியில், என்ன லாங்குவேஜில் வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். தெலுங்குல வேணா தெலுங்குல செலக்ட் பண்ணிட்டு சேம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் ஆயிரும். இது நான் டெம்ப்ளேட் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரே எஸ்எம்எஸ் ரெகுலராக போடுறோம் அப்படின்னா நீங்கள் டெம்ப்ளேட் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் எஸ்எம்எஸ் சொல்லிட்டுங்க. இப்போ மொபைல் வந்து அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஃபிளாஷ் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா டாப்ல வந்து நிற்கும் உங்களுக்கு. அந்த எஸ்எம்எஸ் தான் வந்து ஃபிளாஷ் எஸ்எம்எஸ். இது இன்பாக்ஸில் வந்து ஒழுகாது, அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா இது ஃபைல் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். நம்ம எஸ்எம்எஸ் சென்ட் ஆனது பார்த்துக்கலாம். உங்களுக்கு குரூப் போட்டுக்கலாம், சென்டர் ஐடி நேம் கொடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு நம்ம எஸ்எம்எஸ்லாம் போகக்கூடாதுன்னா பிளாக் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். நம்பரில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு மட்டும் எஸ்எம்எஸ் போகாது. டெம்ப்ளேட் போட்டுக்கலாம் நம்ம. இதில் வந்து அது பிறகு பார்த்தீங்கன்னா ஏபிஐ கொடுத்துருக்கோங்க. ஏபிஐன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இல்லை ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் மூலிமா இந்த கண்டென்ட் மூலிமா இந்த ஏபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்காவது ஒரு ஸ்டோரில் போனீங்கன்னா போட்டோன்னே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக் எஸ்எம்எஸ் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஐ இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம சாஃப்ட்வேர்லையும் இது வழங்கப்படுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் அப்லோட் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், யூனிகோடோட ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், ஷெடியூல் பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்கு உங்களுக்கு. டெஸ்க்டாப் வியூ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஒர்க் ஆகும். தமிழில் ஒர்க் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இது ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்பான்சிவாக உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்க மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் மொபைலோட இதாக போட்டு அதை நான் லாகின் பண்ணுறேன். இது மொபைல் வியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன் டெமோ. இங்க இருக்கிற நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இங்க ரெஃபரன்ஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கொடுத்துட்டு லாகின் பண்றேன். இப்போ மொபைலுக்கு தகுந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. மொபைல்லையும் நீங்க ஈஸியாக அனுப்பிச்சுக்கலாம் இந்த எஸ்எம்எஸ். நீங்க சென்டர் ஐடி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணும்னா டைப் பண்ணிட்டு அதன் பிறகு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் டெஸ்க்டாப் வியூ நான் கிளிக் பண்ணிக்கிறேன், மறுபடியும் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெஸ்க்டாப் வியூவில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து தமிழில் வந்து மொபைலில் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. தமிழில் வந்து இந்த தங்கில்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெம்ப்ளேட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ டெஸ்க்டாப் வியூவில் இருக்கும்போது வந்து ஒரு டெம்ப்ளேட் நான் போட்டு வச்சுக்கிறேன். யூனிகோட் எஸ்எம்எஸ்ல போயிட்டு நான் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா என்னோட பேர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா
இது வந்து தமிழ்ல மாறிடுச்சு. இது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிட்டு ஆட் டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டு நீங்க சும்மா அந்த டெம்ப்ளேட்டுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நீங்க சும்மா டெஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு மொபைல் வியூல பார்க்கும்போது வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து எனபிள் ஆயிரும். அப்போ வந்து எஸ்எம்எஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அனுப்பிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டுடியோ புக்குங்கிற ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. பிளே ஸ்டோர்ல ஸ்டுடியோ புக் கம்பெனின்னு டைப் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. கொடுத்துற ஆல்வேஸ் அலோடு. பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு நம்ம அந்த ஆப் மூலியமாக அனுப்பிச்சுக்கலாம். பல்க் எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணிட்டு websms.studiobook.in இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கோட் என்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். மொபைல்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தரா மற்ற டீடைல்ஸ் பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு கால் பண்ணா இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்றதுக்கு வாட்ஸ்அப்பை கிளிக் செய்து உங்களுக்கு எந்த மாதிரி என்கொயரி வேணும்னு பார்த்துட்டு அது மூலமா நீங்க தொடர்பு கொள்ளலாம். உதாரணத்துக்கு வந்து நான் பல்க் எஸ்எம்எஸ் சர்வீஸ்னு கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த மொபைல் நம்பர் ரீட் ஆயிடும். ஒன்லி சென்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஃபர்தரா உங்களுக்கு சாட் பண்ணுவோம். எங்களை தொடர்பு கொள்றதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாவே எங்களுக்கு கால் பண்ணலாம். இதுதான் என்னோட மொபைல் நம்பர். நன்றி, வணக்கம்.